வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்வு 4 தான் வந்து பார்க்க போகிறோம். தேர்வு 4 வந்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா, வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனின் பெயர், பெயரெச்சம், வகையறிதல் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து டெய்லி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஒரு 2 டேஸ் வந்து ஒர்க் இருந்தாலும் வந்து அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிட்டு வரோம். நான் வந்து எல்லா வீடியோலையுமே வந்து லாஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். அதோட ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறதா சொல்லியிருந்தேன். இப்போ தேர்வு 3ஓட லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். ஆன்சர் வந்து பார்ப்போம் என்னன்ட்டு. கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இது. ஆன்சர் வந்து டி. அவள் கற்றுக்கொண்டாள். இப்போ வந்து வினாத்தாள் 4 வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த கொஷின்ஸோட பிடிஎஃப் வந்து அதில் தான் அப்லோட் பண்ணுறோம். இது வந்து எப்படி அட்டென்ட் பண்ணுறது, டெஸ்ட் சீரிஸ்னு சொல்லியிருக்கீங்க, இது எப்படி அட்டென்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம பிடிஎஃபாக அனுப்பிட்டோம்னா ஓஎம்ஆர் ஷீட் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. ஆன்சர் பார்த்தா சி, பழுக்கின்றது. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. படி என்ற வேறு சொல்லில் இருந்து வினையெச்சத்தை உருவாக்குக. ஆன்சர் ஏ, படித்து. படினா படித்து. கொஸ்டின் நம்பர் 3. கல் என்னும் வேறு சொல்லின் பதம் அறிக. ஆன்சர் ஏ, கற்றல். கொஸ்டின் நம்பர் 4. இயல்பானது வேறு சொல்லறிக. ஆன்சர் பி, இயல்பு. இயல்பானதோட வேறு சொல்லறிகனா இயல்பு. கொஸ்டின் நம்பர் 5. வா என்னும் வேறு சொல்லின் வினையெச்சத்தை கூறுக. ஆன்சர் பி, வந்து. கொஸ்டின் நம்பர் 6. பெயரெச்சத்தை எடுத்து எழுதுக. இல்ல பெயரெச்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்த. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 7. வினைமுற்றை தேர்வு செய்க. ஆன்சர் டி, படித்தான். இதான் வினைமுற்று. ஒரு வினை வந்து முடிஞ்சிருச்சு, வினைமுற்று படித்தான். கொஸ்டின் நம்பர் 8. பெரு என்ற வேறு சொல்லின் வினையாளையும் பெயரை தேர்ந்தெடு. ஆன்சர் டி, பெறுபவன். கொஸ்டின் நம்பர் 9. எடு என்னும் வேறு சொல்லின் வினையெச்சத்தை எழுதுக. ஆன்சர் சி, எடுத்து. கொஸ்டின் நம்பர் 10. வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேறு சொல்லை எழுதுக. ஆன்சர் சி, வாழ்த்து. கொஸ்டின் நம்பர் 11. பொறு என்னும் வேறு சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் டி, பொறுத்தவர். கொஸ்டின் நம்பர் 12. இயந்தவர் இச்சொல்லின் வேறு சொல். ஆன்சர் பி, இயை. கொஸ்டின் நம்பர் 13. கற்றவன் இச்சொல்லின் வேறு சொல். ஆன்சர் சி, கல். கொஸ்டின் நம்பர் 14. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, ஆற்று. கொஸ்டின் நம்பர் 15. பயில் என்னும் வேறு சொல்லின் வினைமுற்றை காண்க. ஆன்சர் டி, பயின்றான். கொஸ்டின் நம்பர் 16. நல்லவாய் நாடி நடக்குமாம் இல்லார்க்கு என்னும் அடியில் நாடி என்னும் சொல்லின் வினைமுற்று எழுதுக. ஆன்சர் டி, நாடினான். வினைமுற்றுனா ஒரு செயல் வந்து முடிஞ்சிருக்கணும். நாடினான். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 17. துற என்னும் வேறு சொல்லின் தொழில் பெயரை எழுதுக. தொழில் பெயர் வந்து நமக்கு வருதுனாலும் இது ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க, அதனால வந்து கொடுத்துருக்கும். ஆன்சர் சி, துரத்தல். கொஸ்டின் நம்பர் 18. செல் என்னும் வேறு சொல்லின் வினையெச்சத்தை எழுதுக. செல்னா சென்று. ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 19. பொறு என்னும் வேறு சொல்லின் வினையாளனின் பெயர். வினையாளன் பெயர்னா ஆன்சர் ஏ, பொறுத்தார்.
நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே வந்து கொஷின் நம்பர் 20க்கு வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்கிறீங்கன்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட ஆன்சர் வந்து பார்ப்போம்.